ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் வந்து பர்டிகுலராக சைக்காலஜி பற்றி பேசுகிற சேனல் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நான் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. ஆஸ் எ ரிக்வஸ்ட், உங்களுடைய கமெண்ட்ஸில் நிறைய ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர், புதுசாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரிய வரும். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்லி ஃபார் 10% தான் வந்து ஒர்க் ஆகும், எல்லாருக்கும் தெரியுது. ஓகேங்களா? அப்போது யார் தான் சார் பணம் சம்பாதிக்கிறது 90% அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்னா, ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். அதாவது அவங்க எதுவுமே மூவ் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களோட செயல்லேருந்து அவங்க வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சுக்குவாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம் வந்து இயங்கிட்டுருக்குன்னா அதனுடைய எம்டி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பை வந்து மேனேஜர், சூப்பர்வைசர் அப்படியே வந்துட்டே இருக்கும். இப்போது அடித்தட்டில் பார்த்தா ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா 90% இருப்பாங்க. இவங்களோட உழைப்பை வந்து இவங்க ஈஸியாக சம்பாதிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே சைக்காலஜிக்கு தான். சைக்காலஜி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேனில் ஏதோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து பை சொன்னீங்க, பை பண்ணிட்டீங்க. பை பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறீங்களா, அந்த ப்ராஃபிட்டில் பயம் இல்லாமல் ஹோல்ட் பண்ணுறீங்களா, அதுதான் வந்து சைக்காலஜியில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதே மாதிரி இந்த லாஸ் ஆக சொல்ல ஹோல்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதாவது ஹோல்டிங், அது என்ன சொல்கிறது, ஹோப் மேலே போகுன்ற ஒரு ஒரு அறியாமைன்னு சொல்லலாம். அந்த லாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு 1%ல் ஹோல்ட் பண்ணுறது பயமாக இருக்குது. ஆனால் அதே லாஸில் வந்து 1%க்கு வந்து அக்செப்ட், நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து சைக்காலஜிக்கில் ரொம்ப 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 கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் ரொம்ப சாமர்த்தியமாக கையாளுவாங்க. இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாஸை வந்து எவ்வளோ நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பிளானை வந்து வகுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த இதில் பை பண்ணிட்டாங்கன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பை பண்ணிட்டாங்கன்னா, இம்மீடியட்டாக வந்து அவங்களுடைய எஸ்எல் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதனோட லோவுக்காக காத்திருப்பாங்க. ஒரு சில டைம் இந்த லோ பிரேக் ஆனால் கூட வெயிட் பண்ணுவாங்க, இன்னொரு டைம் வந்து மேலே போயிடும், இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போய்டுன்ற ஒரு ஹோப்பில் இருப்பாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரமாக குறைக்க முடியுமோ இந்த பாதி ஜோன்லேயே வந்து அவங்களோட லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப கவனமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், கவனிக்க வேண்டிய விஷயம். இது வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியல, லாஸில் வந்து எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறாங்க, இந்த வீடியோ ரொம்பவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்ட்ராட்டஜின்றது ஓகே இன்னொரு விஷயமும் சொல்கிறேன்னா, இங்கே ஒரு கேண்டில் வச்சுன்னு சொல்ல வரல. இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சுங்களேன். இப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் எடுக்கலாமா வேணாமா அதெல்லாம் ஓகே, நீங்கள் தப்பாக எடுக்கிறீங்களா சரியாக எடுக்கிறீங்க எல்லாம் ரைட், ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, பிரேக் டவுன் ஆகுதோ பிரேக் அவுட் ஆகுதோ அது வேறு கதை. ஆனால் இந்த பிரேக் அவுட் ஆன உடனே நம்ம லாஸை எப்படி குறைக்கலாம். இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இப்போ ப்ரெசென்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் மூவ் ஆகுது, மூவ் ஆனால் கொஞ்சம் கீழே வருது. கீழே வந்து என்ன ஆகும், எங்கே ஸ்டாப் லாஸ் குறைக்கணும், அந்த குறைக்கிற வேலையை தான் வந்து ப்ரொஃபஷனல் வந்து ஈடுபடுவாங்க. ஆனால் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் இந்த லோ பார்க்கலாம், இல்லை இந்த லோ பார்க்கலாம், இல்லை இந்த லோ வெயிட் பண்ணலாம், எப்படியா இருந்தாலும் இந்த லோ சப்போர்ட் எடுத்து மேலே போகும், இந்த மாதிரிலாம் வந்து ஹோப்பில் இருப்பாங்க. இப்போ நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து எப்படி நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ட்ரி எடுத்த உடனே நம்மளோட லாஸ்ட் மேலே கவனம் இருக்கணும். அது எவ்வளோ தூரம் டார்கெட் வருமா வாதா, பயமாக இருக்குதா இல்லை கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜிங் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 50% ப்ராஃபிட்டு உங்களோட முக்கால்வாசி தூரத்தில் புக் பண்ணிவிடுங்க. ஓகே, மிச்சம் 50% ஹோல்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இன்கேஸ் மேலே போயிடுச்சுனா கூட நீங்கள் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, வெளியே வந்துடுவீங்க. இது பழக்கப்படுத்தணும். இந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணி அதுவே ப்ராக்டிஸ். அதுதான் சைக்காலஜிக்கலாக முக்கியமான ஒரு விஷயம். ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுற விஷயமும் லாஸ்ட்டில் இமீடியட் கட் பண்ணுற விஷயமும் வந்து சைக்காலஜியில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.